கம்யதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காயை பயன்படுத்தி நான்வெஜ் சுவையில் ஒரு கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தும் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுட்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு பெரிய தக்காளியும் எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காய்களையும் சேர்த்துட்டு, காய்க்கு தேவையான அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 80% நல்லா வந்ததுக்கப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலாவும் சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துட்டு பச்சை வாசனையெல்லாம் போய் வதங்கி வந்திருக்கு, ஆயிலும் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை மூடி அளவு தேங்காவை எடுத்து பால் எடுத்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. எக்ஸஸாக தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான ஒரு பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.